உக்ரைன் யுத்தத்துல ஆரம்ப கட்டத்துல ரஷ்யாவுக்கு ஒரு சிரமம் இருந்துச்சுங்கிறது யதார்த்தமான உண்மை. நம்மளும் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப ரஷ்யாவுக்கு ஏகபோக மைலேஜ். காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனை அடிச்சு நொறுக்குது, நிலங்கள் கிடைக்குது. அந்த நிலங்கள் மூலியமா நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தே தீரும். அண்ணன் அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டான். நம்ம போய் ரஷ்யாவை போட்டு நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அப்ப ரஷ்ய நிலப்பரப்புகளை ஒரு ஷீல்டா உக்ரைனோட பிடிச்ச நிலப்பரப்புகள் இருக்கும். ஐரோப்பாவை நெருங்கி ரஷ்யா நிக்கும்போது ஐரோப்பா அம்புட்டு சுலபமா முறைச்சிக்கவோ உரசிக்கவோ விரும்பவே விரும்பாது. அவன் தான் இப்பவே ரஷ்யா நம்ம பக்கத்துல இருக்கான் நண்பன்ட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வருங்காலங்கள்ல கண்டினியூவா சொல்லுவாங்க. பிரேக் கிடையாது, லீவு கிடையாது. அப்படியே ரவுண்ட் த கிளாக் வண்டியை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஓட்டுவாங்க. அது ஒரு மைலேஜ். அடுத்த கட்டமா ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எப்படி பார்த்தாலும் இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ பெரிய அளவு இதுல ஈடுபட்ட ஆயுதங்களோட மைலேஜ் தான் உலகம் பூரா பரவி கிடக்கும். இன்கேஸ் பரவல அப்படின்னா இவனுங்களே பரப்பி விட்டுருவாங்க. யுத்தத்தை பரப்பி விட்டா ஆயுதம் விற்க போகுது. டிவியில விளம்பரம் போடுற மாரி, உள்ளுக்குள்ள போய் இல்லாத பிரச்சனைய விளம்பரம் போட்டு விட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் ஆயுதம் பத்திக்கும், நாடு பத்திக்கும், பின்னாடியே ஆயுதங்களும் பத்திக்கும். இவனுங்களுக்கு கல்லா நெறஞ்சு போயிரும். அதனால ஆயுதங்களோட வலிமை இங்க ரொம்ப முக்கியம். ஆனா அமெரிக்கா, ஐரோப்பா ஆயுதம் பொழப்ப கெடுத்துச்சுங்கிற மாரி தான் இருக்கு. காரணம் ரஷ்யா அந்த அளவு ஒரு மைலேஜ் எடுத்திருக்கு. இப்ப கூட சுமார் 136 ஆளில்லா விமானங்கள் உக்ரைன்ல இருந்து பறந்து போயிருக்கு. பறந்து போய் ரஷ்யாக்குள்ளேயும் போல ரஷ்ய எல்லைகளையும் நெருங்கல. அதுக்கு முன்னாடியே இவனுங்க வீழ்த்திட்டாங்க. வர வர நம்ம பயலுக சூப்பர்மேன் மாரி உக்ரைனுக்குள்ளேயே வச்சு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். பதிலுக்கு இவர்களும் ஒரு 145 ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சிருக்கார்கள். ஒன்னத்த கூட வீழ்த்தல. பெரிய அளவு சேதாரம். இந்த பதிலுக்கு அனுப்புனது பெரிய அளவு சேதாரம்லாம் நம்ம தினமுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தினமும் 100ல இருந்து 200 ஆளில்லா விமானம் பாயுது உள்ளுக்குள்ள. எங்க பாயுதுன்னு தெரியுதில்ல. ஏர் டிஃபென்ஸ வச்சு வீழ்த்த முடியுதில்ல. கடைசியில உக்ரைன் மாட்டுனது தான் மிச்சம். இப்ப வரிசையா இந்தந்த ரகம், இந்தந்த நாடுகளோடது அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்ட போட்டு ரஷ்யா விட ஆரம்பிச்சிருக்கு. இது கூடுதலான ஆபத்து. எது வருங்காலங்கள்ல ஆயுத சந்தைகளுக்குள்ள. அதே சமயம் தேர்தல் அரசியல் தானே! இதையே எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கும்ல. இங்க பாரு இவன் ஆயுதத்தெல்லாம் அப்டேட் பண்ணாம உக்ரைனுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரஷ்யா கிட்ட பலி குடுத்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு நமக்கு பிரச்சனைன்னு அப்டேட் பண்ணி விடும்போது ரஷ்யா ஈஸியா ஸ்மெல் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிருங்கிற பிரச்சாரத்த இப்பவே ஆரம்பிச்சுட்டார்கள். இது ஏகபோக பிரச்சனை. இது எதிர்பார்த்த பிரச்சனை தான். எதிர்பார்க்காத இன்னொரு பிரச்சனை வந்துடுச்சு. அது உக்ரைனால தான். உக்ரைன்ல இருக்கிற ஊழலால. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அடிக்கடி நிறைய சம்பவங்கள் நடக்குது. நிறைய நடந்திருக்கு. 1, 2 பிடிக்கிறாய்ங்க. அப்படி ஒரு ஆசாமிய லபக்குன்னு பிடிச்சுட்டாய்ங்க. எதுக்குடா ஓடி போயிருப்பான். அந்த செக் போஸ்ட்ட போய் கண்ட்ரோல் எடுன்னு இருப்பாய்ங்க. டீம கூட்டிட்டு ஓடி இருப்பான் அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆயுதத்தையும் எடுத்துட்டு ஓடி இருப்பான் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆயுதத்த எடுத்து வித்திருக்காய்ங்க. அதுவும் ஆள் இல்லா விமானத்த. எம்புட்டு நாள் வித்தாய்ங்க, எவ்வளவு வித்தாய்ங்க அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப பிடிக்கும்போது 500 ஆள் இல்லா விமானத்தோட ஆள பிடிச்சிருக்காய்ங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பூதாகரமா வெடிக்கும். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கார்கள். நாங்க பிடிச்சு புட்டோம், கிழிச்சு புட்டோம் அப்படின்னு பேசுவார்கள். இந்த ஃபுட்டேஜ் கசிஞ்சிருச்சு. பெரும்பாலும் இந்த மாரி ஆட்கள பிடிச்சார்கள் அப்புட்ன்னா, அமெரிக்காவுக்கு கணக்கு குடுத்துருவாய்ங்க. அமெரிக்க ஆட்கள் தான் பிடிக்கிறது. தனியா ஒரு டீம் வச்சிருக்காய்ங்க. இந்த மாரி தூக்கிட்டு வர்றவன புடி அப்படின்னு. அவைங்கள்ல 10ல 1 சிக்கும். புடிச்சிட்டு மேல ரிப்போர்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. பென்டகனுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு. இல்லையேடா மார்க்கெட்ல நெறைய சுத்துதே அப்புட்ன்னா, சார் எல்லாரும் அப்படியே தான் சார் இருக்காய்ங்க. அதிபர் மாளிகையில பாதுகாப்பா கூட இருக்க முடியாது. அங்கருந்து தூக்கிட்டு போயிருவாய்ங்க. தூக்கி குடுக்கறதே அவங்க நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியா தான் இருக்கும் அப்படின்னு அவனுங்களும் ரிப்போர்ட் போடுறாய்ங்க. என்ன பண்றது? யுத்தத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இத தடுக்கவே முடியல. ஆனா இப்ப இந்த மாரி 1, 2 பிடிப்பார்கள். அப்படி பிடிக்கும்போது பார்த்தா, அந்த பிடிக்கிற டீம் உக்ரைன் டீமு, அத கைட் பண்றது அமெரிக்க டீமு. ஃபுட்டேஜ் எப்படியோ கசிஞ்சிருச்சு. இப்ப மாட்டிக்கிட்டார்கள். ஆத்தாடி இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளூர் உக்ரைன் மக்கள். ஆத்தாடி நம்ம பணம் பூரா இப்படி திருட்டுத்தனமா போகுதே அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள், ஐரோப்பா மக்கள். இப்ப அமெரிக்க அரசியல்வாதி சமாளிக்கிறாய்ங்க. என்ன ஆப்கான்ல நம்ம விட்டுட்டு வந்தோம். இப்ப ஆசிய பகுதி பூரா பாரு. அப்பவே செலவு பண்ணி அவன் அவன பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி இதையும் நம்ம மைலேஜா மாத்திரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐரோப்பா நம்ம கூட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு கிரீன்லாந்து விவகாரத்துல. இது பூரா ஐரோப்பாவ நாசம் பண்ணும். கவலைப்படாத அப்படின்னு மனச தேத்துறாய்ங்க. உள்ளூர் மக்கள் அமெரிக்கா ஈஸியா அமெரிக்க மக்கள புரிய வச்சுரும். ஒரு புரட்சி, போராட்டம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கிரீன்லாந்து வரும்டா, முட்டை காசு இன்னும் இறங்கும் அப்டின்னா, ஓகே. இப்ப என்ன? நாளைக்கு காலையில சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில தேடுவோம் அப்டின்ட்டு போயிருவாய்ங்க. ஐரோப்பா ஐரோப்பா மாட்டிக்கிச்சு.
அமெரிக்கா பின்னாடி போனதுக்கு கிரீன்லாண்டும் போயிருச்சு. இப்ப பதவியில இருக்கக்கூடிய ஆட்களோட பதவியும் போயிரும் மாட்டுக்கு. செலன்ஸ்கி மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஐரோப்பா தலைவர்கள் என்னைக்கு கணக்கு போடுறார்களோ, அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருங்கிறது யதார்த்தமான உண்மை.